அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வச்சு நம்ம ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சாம்பாரும் கிடையாது, புளிக்குழம்பும் கிடையாது, ரெண்டும் சேர்ந்த கலவை. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு நல்ல வாசமாக இருக்கும். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இது மாதிரி வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்து செய்யலாம். வெண்டைக்காய் இல்லாட்டினா வெறும் கத்திரிக்காயில் கூட செய்யலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நிறைய ஒரு சின்ன மாதிரி பாதியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பெங்களூர் தக்காளி, கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலை. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு வேக வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் கிடையாது, ஆனால் வந்து புளிக்குழம்பும் கிடையாது. புளியும் ஊற்ற போகிறோம், பருப்பும் போட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு, நல்ல வாசமாக. இதுக்கு வந்து ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். எங்களோட புளிக்குங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு தரம் கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம புளிக்குழம்பும் இல்லை, ஆனால் புளிக்குழம்புக்கு நம்ம வந்து வெள்ளைப்பூடு போடுவோம். அதனால் 3 வெள்ளைப்பூடு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சோம்பு போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறோம். இப்போ வந்து இதை குக்கரில் தாளிச்சு விட்டு ஒரே விசிலில் குழம்பு சட்டுன்னு இறக்கிடலாம். இப்போ நம்ம அதை தாளிக்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுப்பத்தை வச்சுட்டு குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்குவோம். கத்திரிக்காய் நமக்கு எண்ணெயில் வதங்கணும், ஆனால் அது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் இல்லை, புளிக்குழம்பும் கிடையாது, சாம்பாரும் இல்லை, எல்லாம் சேர்ந்த கலவையாக சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு டேஸ்ட்டு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றி வச்சு, ஏற்கனவே குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தாளிக்க கொடுத்த பொருளை தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்மளோட கடுகு உளுந்த மரத்தெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட தக்காளி, வெங்காயம் எல்லாம் கொட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பருப்பில் மஞ்சள் போட்டிருக்கேன், இருந்தாலும் என்னோடய ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஜூஸியாக வதங்கி வரட்டும். அப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயமாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அதில் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா கீத்த போட்டால் ரொம்ப கரைஞ்ச மாதிரி வந்துடும். அதனால நான் வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி நறுக்கியிருக்கேன். உள்ளே பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து பூச்சி கிடையாது, அதனால் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி போடும்போது காய் வந்து உங்களுக்கு கரையாமல் அப்படி முழுசாக இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தான் அந்த மாதிரி போடுவோம், ஆனால் வந்து காய் கரையக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 6 காய் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காய் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குவோம். சிம்பிளாக 1 பாட் ரெசிபி மாதிரி ஒரே விசிலில் குழம்பு வச்சிடலாம். பிகினர்ஸ்லாம் 4 கத்திரிக்காய் இருந்தால் தக்காளி வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி பருப்பை போட்டு சாம்பார் இல்லாமல் புளி குழம்பு போட்டு இந்த மாதிரி வைக்கலாம். சாதத்துக்கு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி வந்து நான் கொஞ்சமாக ஒரு தடவை தான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இந்த புளி ஊற்றிட்டு லேசாக ஒரு கொதி கொதிச்சு வரட்டும். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 25 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். நான் எடுத்துருக்க அளவுக்கு கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் 50 கிராம் இல்லை 100 கிராம் உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு காய் எடுக்கிற அளவுக்கு எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு அளவாக போட்டுக்கோங்க பருப்பு. நான் வந்து ஒரு 25 கிராம் பருப்பு வேக வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இது வந்து ஆல்ரெடி புளி குழம்பும் கிடையாது, சாம்பாரும் கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சோம்பு போட்டு தாளிச்சதுனால நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயமும் போட்டிருக்கோம், சோம்பும் போட்டிருக்கோம், வெந்தயமும் போட்டிருக்கோம். அதனால் குழம்பு வந்து செம சூப்பராக வாசமாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக குழம்பு. இப்போ நம்மளோட குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறையா குழம்பு கொதிச்சிச்சுன்னா உங்களுக்கு உப்பு பத்தாதுன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சில சமயங்களில் புளி கூட பத்தாமல் இருக்கும். அப்போ நீங்கள் புளி கூட கொஞ்சம் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நுரை வந்து அடங்கிடும். இப்போ காய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு விசில் விட்டுட்டு டக்குன்னு அமர்த்திடலாம். நம்ம காயும் வெந்துடும், குழம்பும் கரெக்டாக பதத்தில் வந்துடும். இப்போ நம்ம குழம்பு வந்து ஒரு விசில் வந்துச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இது இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குழம்பு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் வந்து ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக நமக்கு குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாம்பாரும் இல்லை, புளிக்குழம்பும் இல்லை, சூப்பராக காயும் கரையாமல் எப்படி வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இப்போ இந்த பூண்டை வந்து இதில் போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட குழம்பு பாருங்கள், சூப்பராக என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். காயும் கரையலை, குழம்பு வந்து புளிக்குழம்பு மாதிரியும் இருக்கும், பருப்பு சேர்த்து சாம்பார் மாதிரியும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த பூண்டோட வாசனை அப்படி உள்ளே நிற்கும். நம்மளோட சூப்பரான நம்மளோட கத்திரிக்காய் திரைக்கி பருப்பு போட்ட குழம்பு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. இது போல் அவசியம் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு தெரியும். நான் சொன்னேன், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த மூடி வச்சிட்டோம்னா அந்த பூண்டோட வாசனை உள்ளுக்குள்ளே நிற்கும். நம்ம சாப்பிட எடுக்கும்போது நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கல எவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.